ட்ரம்பால் காப்பாற்ற முடியல. பாகிஸ்தான் துருக்கி ஒப்பந்தம். சவுதிக்கு ஈரான் தந்த வார்னிங். உயிருக்கு தஞ்சம் கேட்டு 2 நாடு ஒப்பந்தம் பண்ணால் பரவாயில்ல, அதை விட்டு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி ஒரு நாட்டை போட்டு தள்ள பார்த்தா எப்படி? இதை கண்டித்து ஒண்டிக்கு ஒண்டி வாடா அப்படின்னு ஈரான் வார்னிங் கொடுத்த கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அடேங்கப்பா எங்களை விட்டுருங்கடா அப்படி பாகிஸ்தான் துருக்கி நாடுகளுடன் சவுதி அரேபியா பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் செஞ்சுச்சு. இதன் மூலம் சவுதி அரேபியாவை யாராவது தாக்குனா முடியுமா, நடக்குமா, நெருங்கடா பார்ப்போம், பாகிஸ்தான் துருக்கி களமிறங்கும் என்பது தான் இந்த ஒப்பந்தத்தோட சாராம்சம். இந்நிலையில் தான் சவுதி அரேபியாவின் பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான் அந்த நாட்டுக்கு வார்னிங் கொடுத்துருக்கு. சவுதி அரேபியாவிற்கு ஈரானுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு புதாகரமாக நடந்து கொண்டிருக்கையில் சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா என்று நெருக்கம் காட்டி வருது. சவுதி அரேபியாவில் அமெரிக்காவிற்கு சொந்தமான விமானப்படை தளம் இருக்குது. அதே வேளையில் ஈரானுடன் சவுதி அரேபியாவிற்கு இடையே கடும் மோதல் போக்கும் இருக்குது. இதனால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் போது ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானத்தளம் உள்ளிட்ட பிற இடங்களையும் குறிவைத்து தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா சன்னி இஸ்லாமிய நாடு, ஆனால் ஈரான் சியா இஸ்லாமியர் நாடு. இதுவும் இரு நாடுகள் இடையேயான மோதலுக்கு முக்கிய காரணமாகும். சமீபத்திய அமெரிக்கா தாக்குதலின் போது கூட பதிலடி நடவடிக்கை ஈரான் சவுதி அரேபியாவை தாக்கியிருந்தது. இதனால் சவுதி அரேபியா தனது நாட்டின் பாதுகாப்பை அதிகப்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் துருக்கியுடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டுச்சு. சவுதி அரேபியாவின் மெக்கா நகரில் நேற்று மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ற உடன்படிக்கை 3 நாடுகள் இடையே கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் துருக்கி அதிபர் தைப் எர்டோகன், சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோரிடையே கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்னென்னா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா உள்ளிட்ட 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடந்தினால் அது தங்களுடைய மீதே நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். இந்த நாடுகளுக்காக எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கும் 3 நாடுகளுடைய படைகள் இணைந்து செயல்படும் என்பது தான் முக்கிய மேட்ரு. அது மட்டுமின்றி இது சன்னி நேட்டோ அமைப்புக்கான முன்னோட்டம் என்று சொல்லப்படுது. அதாவது ஷியா இஸ்லாமிய நாடான ஈரானுக்கு எதிராக சன்னி இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியாக பார்க்கப்படுது. இது ஈரானை பயங்கரமாக கோபப்படுத்தியும் இருக்கிறது. இதனால் இந்த ஒப்பந்தம் பற்றி ஈரான் விமர்சனமும் செய்திருக்கிறது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து ஈரான் நாட்டுடைய எம்பியும் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரசாய் கருத்தும் தெரிவிச்சிருக்கார். இது பற்றி இப்ராஹிம் ரசாய் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியிருக்கிறது என்னென்னா, அமெரிக்கர்களை பல ஆண்டுகளாக சவுதி அரேபியா சார்ந்து இருந்தது. இந்த சார்பு நிலை சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு தரல. அதுபோல தான் துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான இந்த பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தமும் அவர்களுக்கு பாதுகாப்பை தராது என்பதை சவுதி அரேபியர்கள் உணர வேண்டும். இத்தகைய ஒப்பந்தத்திற்கு பதில் சவுதி அரேபியா தனது கொள்கைகளை சீரமைத்து கொண்டாலே போதும். அந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறியிருக்கார். அமெரிக்கா ஈரான் இடையே அடிக்கடி மோதலும் நடந்து வருது. இதனால் அமெரிக்காவின் நட்பு நாடுகளை குறிவைத்து ஈரானும் தாக்கி வருது. அந்த வகையில் சவுதி அரேபியா மீதும் தாக்குதல் நடத்தப்படும். இப்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் மூலம் இனி சவுதி அரேபியாவை ஈரான் தாக்கினால் அந்த நாட்டிற்கு ஆதரவாக பாகிஸ்தான், துருக்கி நாடுகள் உதவி செய்யும். இதனால் இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு எதிரானதாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் அந்த நாட்டின் வெளியுறவு கொள்கை ஆணையத்தின் உறுப்பினர் இந்த ஒப்பந்தத்தை விமர்சித்து சவுதி அரேபியாவிற்கு வார்னிங் கொடுத்திருக்கார். ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காமல் போய் பொழப்ப பாருங்கடா என்கிறார்கள் மற்ற உலக நாடுகள். பொறுத்திருந்து பார்க்கலாம், ஈரான் சவுதி மீது போர் தொடுத்து பாயுமா அல்லது பதுங்குமா என்பதை காலம் விரைவில் சொல்லும்.
இதுபோன்று அந்நிய நாட்டோடு போர் புரியும் செய்தி மட்டுமல்ல, மூளை முடுக்கெங்கும் ஒளிந்திருக்கும் செய்திகளை நம் கண்முன்னே கொண்டு வரும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.